ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம கிரியேட்டிவ் சேனலில் நம்ம பனங்கிழங்கு வச்சு நம்ம ஒரு பொடி பண்ண போகிறோம். அந்த பொடி என்னென்னத்துக்கெல்லாம் உபயோகப்படுத்துகிறோன்னு அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபுல் அண்ட் பாருங்கள். அது வந்து பனங்கிழங்கு வச்சு நிறைய செய்யலாம். நான் வந்து இந்த வீடியோவில் பனங்கிழங்கு வச்சு வடை செய்யலாம், புட்டு செய்யலாம், பொடி பண்ணி நம்ம காப்பி போட்டு குடிக்கலாம், பால் காய்ச்சி அதில் போட்டு குடிக்கலாம், பாயாசம் செய்யலாம், நிறைய ஐட்டங்கள் செய்யலாம். அதில் 1 2 கிடையாது, நிறைய செய்யலாம். இங்கே பாருங்கள், பனங்கிழங்கு நான் வந்து தோல் உரிச்சிட்டு காய வச்சு தோல் அவிச்சிட்டு தோல் உரித்து எடுத்துட்டேன். இது வந்து இது வந்து பொடி பொடியாக இந்த மாதிரி உடச்சி வெயிலில் காய வச்சிடணும். நல்லா காஞ்ச பிறகு நம்ம எடுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிட்டு மாவை நல்லா ஜலிச்சு வச்சுட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாமோ நம்ம இஷ்டம்தான், நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது இது. நிறைய பேருக்கு தெரியாது பனங்கிழங்குல என்ன பண்ணலான்றது. நான் வந்து இந்த வீடியோவாக போடுறேன். பொடியெல்லாம் பண்ணிவிட்டு நான் என்ன ரெசிபி செய்ய போகிறேன்றது ஒரு வீடியோ போடுறேன். என்னோடய சேனலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நீங்கள் வந்து நம்ம பனங்கிழங்கு வச்சு நான் ஒரு இதில் சாரி